அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலே 14, 15 வைத்து நான் சில காரியங்களை இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஒரு ரெஸ்டரேஷனை கொடுக்கிறார் பாருங்க. ஒரு ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்டரேஷன் கூட சொல்லலாம். சிறையிருப்பை திருப்புகிறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஏரியால சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தாலும், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை, இந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், ஒரு சிறையிருப்பை திருப்புவேன். அந்த சிறையிருப்பை அவர் திருப்பும் பொழுது என்ன நடக்கிறதுனா, திரும்ப கட்டுதல், ஒரு ரெஸ்டரேஷன் நடக்கிறது பாருங்க. அப்ப இங்க சொல்றாரு, பாழான நகரங்களை கட்டி எழுப்புவார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் இடிஞ்சு போய் ஒன்றும் இல்லாம கிடக்கு, அது திருப்பி கட்டி எழுப்புவார்கள். காடு மேடு பள்ளமா இருக்கு, ஜனங்கள் கட்டி எழுப்புவார்கள். அங்கே விதை விதைத்து திராட்சை தோட்டங்களை நட்டி அதன் கனிகளை புசிப்பார்கள். அப்ப ஒரு திரும்ப கட்டுதல். உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது மாதிரி இனி இருக்க போவதில்லை. இனி பூத்து கொழுங்குகிற செழுமையான வாழ்க்கையாக இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அது ஏன் அப்படின்னா, நான் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன? கர்த்தர் சிறையிருப்பை திருப்பது மட்டும் இல்ல, திரும்ப கட்டுதலை கொடுக்கறதோடு மட்டும் அல்ல, அவர் என்ன பண்றாரு? நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, நம்மளை நிலைநாட்டுகிற கர்த்தர் இவர். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப கிறிஸ்து என்கிற ஃபவுண்டேஷனை நம்ம நிற்கிறபடினால நம்மளை திரும்பி யாரும் பிடுங்க முடியாது. அவன் நம்ம கீழே விழ முடியாது, தோக்க முடியாது. நம்ம திரும்ப கட்டப்படுவோம். இந்த ரெஸ்டரேஷன் சீசனில் நம்ம ரெஸ்டோர் ஆவோம். நம்ம அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இனி நம்ம திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டோம். இனி நம்ம தோற்க மாட்டோம். கர்த்தர் நம்மை நாட்டுகிறார், நாம் பிடுங்கப்படுவதில்லை. சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார், நாம் திரும்ப கட்டப்படுவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.